அனைவருக்கும் வணக்கம். சுகுணதிவாருக்கும் கல்பிரதிகள் வெளியிட்டதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை முதலில் தெரிவிச்சுக்கிறேன். ஆக்சுவலாக சுகுணதிவாகர் ஆனந்தவிடன் காலகட்டத்திலிருந்து ஆரம்பத்திலிருந்து எனக்கு பத்திரிகையோடு இருக்கிற பழக்கத்தில் அவரும் பெரிய பழக்கம். ஆக்சுவலாக அதாவது எல்லோரும் சொன்னது போல் நான் நிறைய அதிகம் பேச போகிறதில்ல. எல்லோரும் சொன்னது போலவே இது இதுவரையில் நடக்காதது. அந்த பள்ளத்தை இது நிரப்பி இருக்கிறது. கூட ஹிஸ்டாரிக்கலாக இதுக்கு பின்னாடி அவர் எழுதுறதுக்கு முன்னாடி கூட இன்னும் கதை பாரதி சொன்னது போல இன்னும் நிறைய பேருக்கு அந்த ஸ்பேஸ் இன்னும் இருக்குதான் அந்த பகுதியில். ஆக்சுவலாக என்னென்ன சங்கரராம சுப்ரமணியம் எனக்கும் நண்பர் தான், பத்திரிகையில் இருந்ததுனால. இது முதல்ல சோஷியல் மீடியாவில் இந்த பேச்சு, அதாவது இது சார்பாக ஒரு இது வந்த உடனே எனக்கும் அது தோணுச்சு இந்த டைமில். ஆனால் நான் மிகப்பெரிய விட்னஸ் இந்த ஹோல் ஹேப்பனிங்கில் எல்லாத்துக்கும் நடுவில் நான் இருந்திருக்கிறேன். நான் இன்னைக்கும் அதில் எல்லா செயல்பாட்டுகளுக்கு நடுவில் நான் இருந்திருக்கிறேன். எப்படி சொல்கிறதுன்னா ஒரு பகுதி ஹிஸ்டாரிக்கலாக ஒரு பகுதி இருக்குது. அது நான் அதையும் உங்களுக்கு அந்த பகுதியும் இதையும் மட்டும் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக நவீன இலக்கியம் அப்படின்னு சொல்ல வர அந்த காலகட்டத்தில் அதுலேயும் நல்லா சொன்னால் 60s, end of the 60s, might be 70s, 70s நான் சென்னைக்கு வந்துடுறேன். சென்னை ஓவிய கல்லூரி எங்களுக்கு மாணவராக இருக்கிறேன். அந்த காலகட்டம் தான் சிறு பத்திரிகைகளுடைய காலகட்டம். சிறு பத்திரிகைகளுக்குள்ளதான் ஆர்ட் ஃபார் ஆர்ட்ஸைக்கு மாதிரி இந்த மாதிரியான ஆட்டிடியூடும் இதுவும் எல்லாமே இருந்த நேரம். நான் சொல்றது 70, 71 நான் முதல் 2ஆம் ஆண்டு 1ஆவது ஆண்டு படிக்கிற காலகட்டம். அப்போ நல்லா சொன்னால் அது மேஜராக அதுக்குள்ளே ரொம்ப இன்டென்சிவாக ஃபங்க்ஷன் பண்ணவங்க யாருன்னா குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த அல்லது பிராமண சமூகத்தை சேர்ந்த ஒரு இலக்கியம் உள்ள இயங்கினவங்க மட்டும்தான் அதில் சம்பந்தப்பட்டிருந்தாங்க. அதுலேயும் அது எனக்கு எப்படி பரிச்சயமான காலகட்டமாக இருந்ததுன்னா, ஓவிய கல்லூரி, அதுலேயும் குறிப்பாக பாஸ்கர், தர்ஷனா எனக்கு ஆசிரியராக இருந்தவங்க, ஆதி, இவங்க எல்லாருக்கும் அதோட ஒரு சின்ன அறிமுகமும் பழக்கமும் இருந்ததால் என்னையும் நான் நல்ல டிராயிங் பண்ணுறேன்னு ஆஸ் another thing எனக்கு இந்த மாதிரியான ஆர்வங்கள்லாம் இருந்ததுனால என்னை அதோட இணைச்சாங்க. அப்போ ஒரு பகுதி, அதுலேயும் குறிப்பாக திருவல்லிக்கேணியிலிருந்து வந்த இலக்கியவாதிகள் தான், வேற பெருசாலாம் யாரும் கிடையாது. அவங்க இந்த கல்லூரிக்கு தினமும் வருது. எல்லாரோடையும் நிறைய பேர் இருக்கு, பேர் சொல்லலை, இப்போ இருக்காங்க, சில பேர் இல்லை. எல்லாரோடையும் எனக்கு அனுபவங்களும் இதுவும் உண்டு. அதுலேயும் நல்லா சொன்னால் பிரஜை, கசரத இருக்காங்க, எல்லா பத்திரிகைகளும் நானும் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறேன், நானும் சேர்ந்து இயங்கியிருக்கிறேன். அப்போ எல்லோரும் இங்கே பார்க்கறதுக்கான, இங்கே போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் நிறைய உண்டு. இது ஒரு பகுதி. இதே காலகட்டத்தில் அவங்களுக்கெல்லாம் தெரியாது, எனக்கு இயல்பாகவே நான் எனக்கு வந்த வழியில் பெரியார் திடல் அதெல்லாம் இருந்ததுனால அதே காலகட்டத்திலையும் நான் பெரியார் திடலுக்கும் போய் வந்துருக்கிற காலம். என்னன்னா எங்களுடைய விடுதி, நாங்கள் தங்கியிருக்கிற விடுதி பெரியார் இடத்துல தாண்டி தான் போகணும். அதனால உள்ளே போய் 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு லைப்ரரி போயிட்டு தான் போகிறது. கூட எனக்கும் சின்ன வயசுலேருந்து நான் பல தடவை சொல்லியிருக்கேன், எனக்கும் என்னுடைய குடும்பத்தால் என்னுடைய தந்தையார் மூலமாக எனக்கு பல்வேறு பரிச்சயங்க. இது ரெண்டும் நடக்குது. ஆனால் அவங்களுக்கு தெரியாது, இதெல்லாம் அந்த இலக்கியவாதிகளுக்கு இதெல்லாம் தெரியாது சமகாலத்தில். ஆனால் அந்த காலகட்டத்தில் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி நடந்திருக்கிற விஷயங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற விஷயங்களை பார்த்தீங்கன்னா, ஏன் இது இல்லை, சங்கரராமன் சுப்ரமணியம் சொன்னதுனால நான் இதை சொல்கிறேன். ஏன் இது இல்லைன்னா, நல்லா நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் ஒயிட் நண்பர் சொன்னது போல் இது நீதி கட்சியினுடைய உழைப்பு சமகாலத்தில் தமிழ்நாட்டில் ஒரு இன்டென்சிவ் உழைப்பு ஒன்று இருக்கு. அது அந்த காலகட்டத்தில் படித்து அல்லது பதவிகளை எல்லாம் அனுபவிக்கிறதாக ஒரு சாரார் மட்டும் இருக்கிற காலகட்டத்தில் வசதி மிக்க குடும்பத்திலிருந்து வந்த பிராமணர் அல்லாதவர்கள், அதுலேயும் நல்லா சொன்னால் ஒரு வெல்த்தியான குடும்பத்திலேயோ அல்லது ஒரு ஜாமீன் குடும்பத்திலேயோ இருக்கிற நான் பிராமண குடும்பத்திலிருந்து வந்தவர்களுக்கு படிக்க வாய்ப்பு முதலில் ஏற்படும் பட்சத்தில்
அவங்கெல்லாம் படிச்சு வந்த பிறகு தாங்க படிச்சா மட்டும் பத்தாது அப்படின்ற இடம் வந்து இன்னொரு கொஸ்டின் எல்லாமும் சேர்ந்து வர ஆரம்பிச்சுன்னா அவங்க இயங்குறது மூலியமா தான் இந்த இது இந்த அந்த மூமெண்ட் ஜஸ்டிஸ் பார்ட்டி மூமெண்ட் வருது. அதனுடைய நீட்சியா நம்ம வந்து எப்படிலாம் பார்க்கணும், ஹிஸ்டாரிக்கலா பார்த்தீங்கன்னா அதனுடைய நீட்சியா அடுத்து வந்து பெரியார் வர்றாரு, அப்புறம் திராவிடியன் மூமெண்ட் வருது. இதுக்கு நடுவில் என்னன்னா மெயின் ஸ்ட்ரீம் அன்னைக்கு வந்து பிரிண்டட் மெட்டீரியல், நீங்க மீடியாவை பார்க்கணும், நீங்களா பிரிண்டட் மெட்டீரியலா இருக்கும் பட்சத்தில் பத்திரிகைகள் அதே சமூகம் கையில வச்சிருக்கிற நேரம் அதை எதிர்த்து இந்த இயக்கங்கள்லாம் வருது. அவங்க ஒரு பத்திரிகைகளை எல்லாம் வந்து செய்யற காலகட்டம் ஒன்று ஒரு வருது. அதுக்கு பிறகு மெதுவா வந்து சினிமா வந்து அவங்க கைக்குள்ள இருக்கு. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா சினிமாவும் அவங்க கைக்குள்ள இருக்கு. அதெல்லாம் மெயின் ஸ்ட்ரீம். அது நல்லா கவனிங்க. அதெல்லாம் மெயின் ஸ்ட்ரீம். சினிமாவிலையும் அவங்க தான் இருப்பாங்க, பத்திரிகையும் அவங்க கையில் இருக்கும். அப்படி இருக்கிற இடத்துல இது பீப்புள்ஸ் மூவ்மெண்ட்டு முக்கியமான தலைவர்கள் அதில் பெரியார் வரைக்கும் வந்து அது பீப்புள்ஸ் மூவ்மெண்ட்டாக கொண்டு வர ஆரம்பிச்சப்போனா ஆல்டர்னேட்டா அதுக்கு கவுண்டர் எல்லாம் வந்து வந்த பிறகு மெதுவாக சினிமாவுக்குள்ளேயும் பத்திரிகையும் அவங்களுக்கு பண்ண முடிஞ்ச இடம் வந்தோன்னா இன்னொரு கவுண்டர் இது வந்தது. பேரலாம் வளர்ந்துக்கிட்டே வந்திருக்கிற இடத்துல இருந்து 67 பவரையும் திராவிட மூமெண்ட் கேப்சர் பண்ணோன்னே அதுவரையில யார் மெயின் ஸ்ட்ரீமை ஹேண்டில் பண்ணாங்களோ அவங்க காம்ப்ரமைஸுக்கு வந்து நீங்க மெயின் ஸ்ட்ரீமா நான் வந்து எங்களை எதிர்த்து சொல்ல முடியாது. ஆகையினாலதான் 69க்கு பிறகு பெரிய சிறு பத்திரிகைகளுடைய நோக்கமே என்னன்னா திராவிடியன் மூமெண்ட்டை கவுண்டர் பண்றதுக்கான, நான் இலக்கியம் கவிதை கட்டுரை எல்லாம் ரெண்டாவது தான், எல்லாம் ரெண்டாவது தான். இதை கவுண்டர் பண்றதுக்கான வந்து தலையங்கம் எழுத அந்த பத்திரிகையினுடைய தலையங்கள் மொத்தத்தையும் இனிமே படிச்சு பாருங்க. அது எல்லாமே திராவிடியன் மூமெண்ட்டும் அதனால வந்து அதாவது பிரிவிலேஜை இழந்த உடனே அது வேற வேலை பார்க்குது. தங்களுடைய பிரிவிலேஜை லூஸ் பண்ண உடனே அது வேற வேலை பார்க்குது. அதுக்கு ஆன ஸ்பேஸ். அப்ப யார் பார்த்தீங்கன்னா இனிமே வந்து அந்த குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர் படிச்சவர் இங்க இன்னும் வாழ முடியாது, நமக்கான ஸ்பேஸ் கிடைக்காதுன்னு தான் அது வந்து மைக்ரேட்லாம் ஆகுது. அந்த சமூகம் இங்க இருந்து பம்பாய்க்கு போறாங்க, இது டெல்லிக்கு போறாங்க, அங்கிருந்துதான் இந்த பத்திரிகைலாம் நடத்தப்படுது முதல்ல. இது நல்லா நீங்க கவனிச்சீங்கன்னு தெரியும். அப்புறம் வந்து இது நீங்க அந்த தலைங்க மொத்தமும் கவுண்டர் தான். அது எங்க அப்படி வருதுன்னா கடைசியில மெதுவா எந்த அதாவது மெயின் ஸ்ட்ரீமுக்குள்ளுக்குள்ள நீங்க மறுக்க முடியாத மக்களோடு சேர்ந்து இயங்குற ஒரு காலம் பவரையும் கெயின் பண்ணிடுச்சு அப்படின்னோடனே இது போன உடனே லாஜிக்கலா ரியலிஸ்டிக்கா பெரியார் அதுல இருக்க மாட்டாரு. அப்படிதான் அது வந்து பெரியார் அதுல மிஸ் ஆயிடுறாருன்ற இடம். ஆக்சுவலா என்னன்னா நண்பர் சொன்னது போல அந்த பழைய பீரியட்ல இருந்து அப்துல் ரஹ்மான் வரைக்கும் சில பேர் எழுதுறாங்க தான் கூட. நாங்க இது இன்னொன்னும் கவனிச்சிருவோம். நாங்க இந்த இந்த டைம்ல எல்லாம் கூட எல்லாரோடையும் ஒர்க் பண்ணதுல எல்லாரும் நடுநிலை பேசுவாங்க. நாங்க பக்கத்துல இருக்கோம். ஏதோ அவங்க சொல்லாதது போல ஒண்ணு இருக்கும், ஒரு பகுதி அவங்க சொல்லாதது போலவே இருக்கும், நாங்க பக்கத்துல இருக்கோம். அதே போல 50 ஆண்டுகளில் இப்ப என்னுடைய அனுபவத்துல பிரக்ஞை மாதிரி ஒரு பத்திரிகையை நடத்தின ஒருத்தர் இப்போ வந்து சொல்வனம்னு ரைட் விங் மேகசின் நடத்துறாரு. அந்த இடம் வந்துருச்சு. நேத்து வரைக்கும் நடுநிலை பேசினா எல்லோரும் இப்ப நான் எப்படி சொல்றேன்னா கவுண்டர் எப்படி ஆயிடுச்சு பாருங்க. மெயின் ஸ்ட்ரீம் வந்து ஏதோ டைலூட் ஆயிட்ட மாதிரியும், மெயின் ஸ்ட்ரீம்ல இருக்கிற அதாவது பெரியார் மூலமாக வந்த ஒரு தெளிவு அது ஏதோ டைலூட் ஆயிட்ட மாதிரியும், கவுண்டரா வர மாதிரியும் ரைட் விங் இதுவரையில 40 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் யாரெல்லாம் நடுநிலை பேசினாரோ அவங்கள நேரடியா ரைட் விங் மேடையில எல்லாரும் பேசுறாங்க. நீங்க இந்த கவுண்டரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுதான் வந்து வரலாறு, தமிழ்நாட்டினுடைய வரலாறு. ஏன் வரல இது? ஏன்னா வந்து பெரியார் எப்படி இருக்கிறாருன்னா இனிமே பெரியார் மறுக்கிறவருடைய வாழ்வில் இருந்தும் நீங்க பிடுங்கி எறியவே முடியாது. தமிழ்நாடு அதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய பாதையை அடைந்து இந்தியாவில் நாங்கள் வந்து ஆர்டிஸ்ட் இது ஆக்டிவிட்டியில இருந்தப்போ 80ஸ்லாம் நான் வந்து தொடர்ந்து டெல்லி பயணம் பண்ணிட்டே இருக்கேன் இந்த காலம். அப்ப கன்சிராம இருக்க ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க. அந்த டைம்ல நான் அடிக்கடி சொல்லுவேன் வந்து என்ன சொல்றது, இந்த சுகுணதுவாருடைய கவிதையில சில கவிதையை படிச்சோன்னு நான் வந்து உணர்ச்சி வசப்பட்டேன். சில பகுதிகள் எல்லாம் படிச்ச உடனே படிக்கும்போது அதே போலவே நாங்க வந்து இந்தூர் தாண்டும் போதெல்லாம் அதை நான் அடிக்கடி நண்பர்கள்ட்ட சொல்லிட்டு இருப்பேன். இந்தூர் தாங்கும்போது பூலே இது அம்பேத்கர் எல்லாருடைய போர்ட்ரேட்டோட பெரியார் போர்ட்ரேட்டோட நாங்க வந்து
இந்தூர்ல இருந்து டெல்லி போறவர்கிட்டே பெரியார் இங்க வந்துட்டாரு, பெரியார் இங்க வந்துட்டாருன்னு நாங்க வந்து சந்தோஷத்துல பேசிட்டே வருவோம். ஆனா கன்சிராமம் இல்ல. அதுக்கு பிறகு இன்னைக்கு வரைக்கும் 20 வருஷம் ஆனாலும் பெரியார் அங்க இன்டென்சிவா போல. அந்த காலகட்டத்துல நாங்க இன்னும் எம்பி யூபில எல்லாம் ஒரு என்ன சொல்லுங்க ஒரு ரிமோட் வில்லேஜ்லாம் போவோம். இன்னும் 50 வருஷம் ஆகும். இங்கெல்லாம் நமக்கு கிடைச்ச வெளிச்சம் உங்களுக்குலாம் கிடைக்கல. தமிழ்நாடு கிடைச்ச வெளிச்சம் அதெல்லாம் வந்து கண் கூட நாங்க போவோம். என்னுடைய நண்பர்கள் அவங்களோட சார்ந்து சில இடங்களுக்கு போகும்போதெல்லாம் கூட அதே மாதிரி 80ஸ்ல நான் இதுல ஆந்திராவில் இருந்தேன். ஆந்திராவில் நான் என்னுடைய தெலுங்கு நண்பர்கள்ட்ட என்ன சொன்னேன், உங்களுக்கு 2 பெரியார் வேணுங்க அப்படின்னா, நான் உங்க வாழ்க்கைக்கு 2 பெரியார் வேணும். இன்னும் நீங்க வந்து என்டி ராமாராவ் விட்டுட்டு போன ராமர் விஷயத்தையே கட்டிட்டு அழுகிறீங்களேன்னு சொல்லுவேன். அப்ப அந்த டைம்ல 80ஸ்ல என்ன அப்படி ஒரு இடத்துல இருந்து நாம ஏன் இதை இங்க வந்துட்டோம்னா, இனிமே இப்ப பாத்தீங்கன்னா மெயின் ஸ்ட்ரீம் எதுக்குற கவுண்டரா தான் பொய்யான வடிவமா அது வந்து நிக்குது பாருங்க. எப்படி டைலூட் ஆகி கவுண்டரா வந்து நிக்கிறது வந்து பொய்யா இருக்கு. ஆக்சுவலா தமிழ்நாட்டில் அதனாலதான் வந்து 50 வருஷம் ஆனாலும் இன்னும் பயமுறுத்துறாரு பெரியார். அதனால வந்து நான் வேற எதையும் சொல்லல, இந்த ஒரு செய்தி மட்டும் தான் நான் சொல்லணும்னு நினைச்சேன் உங்களுக்கு. ஆக்சுவலா வந்து எங்களுக்கும் வந்து என்னன்னா ஒரு அறியாத வயதுல எனக்கு நாம் வந்த என்னுடைய சூழல்ல எங்க ஃபாதர் வந்து இன்டென்சிவா கலெக்ட் பண்ணி வச்சிருந்தாரு. அப்புறம் எல்லாம் லைப்ரரிக்கு அதெல்லாம் ப்ரெசென்ட் பண்ணாரு. எவ்ரிடே நியூஸ் பேப்பர் பெரியார் போட்டிருந்தாரு. கூட எங்களெல்லாம் வந்து வந்து சின்ன வயசுலயே எங்களை கூட்டிட்டு போய் அவர் மீட்டிங் கேட்க வைக்கிறது. அப்புறம் கையெழுத்து வாங்குறதுக்கு மேடையில் எங்களெல்லாம் தூக்கி ஏற்றி விட்டு காசையும் கொடுத்து புத்தகத்தை கொடுப்பாரு. நாங்கள் போய் கையெழுத்து வாங்கிட்டு போவோம். அது அப்போ எங்களுக்கு சொல்ல, அதாவது ஒரு இன்னொன்று என்னன்னா 10வது படிக்கும் போதே 9th-லேருந்து 10th போகிறேன் வந்து பெண்ணின் அடிமையான இதை படியா இதான் என் முக்கியமான புத்தகம் எங்கள் அப்பா எனக்கு அறிமுகப்படுத்துறாரு. ஆனால் அதை படித்து அதை புரிஞ்சுக்கிற வயது இல்லை அந்த வயது. ஆனால் கூட அந்த ஃபியர் எல்லாம் வந்து போக்கிட்டார். இதை படிய அவன் என்னன்னா ஆக்சுவலா வந்து கூட வந்து அவர் உயிரோடு இருக்கும்போதே நான் இதை எல்லா நேரங்களையும் சொல்லிக்கிறேன் சந்தோஷத்துக்காக. அவர் உயிரோடு இருக்கும்போதே அவர் போர்ட்ரேட்டை நான் பண்ண போர்ட்ரேட் எல்லாம் வந்து எல்லா இதுலயும் வந்துச்சு, அவரும் பார்த்துட்டாரு. அப்புறம் வந்து இந்த என்ன சொல்றாங்க அந்த வந்து அந்த 73 அந்த டைம்ல எல்லாம் அவருடைய ஆக்டிவிட்டி எல்லாம் எவ்ரிடே பாக்குறது. இப்ப கூட 10 நாளைக்கு முன்னாடி கூட அவர் கட்டில் இருக்கலாமா, அவர் கட்டில் இருக்குல்ல, கட்டிலுக்கு பக்கத்துல ஒரு ஜன்னல் இருந்துச்சு. போகும்போது ஆசிரியர் என்கிட்ட சொல்றாரு, இந்த ஜன்னல் நாங்க இடிக்கும்போது மருதுதான் நினைச்சுக்கிட்டோம்னு சொன்னாரு. அந்த ஜன்னல் வழியா பக்கத்துல நானும் பாண்டியனும் டெய்லி அங்க வரும்போது அந்த ஜன்னல்ல வழியா அவர் என்ன செய்யறாருன்னு உள்ள எட்டி பாக்குறது எங்க 2 பேரும் வேலை டைம்ல. இப்போவும் அந்த அன்னைக்கு போகும்போது சொல்றாரு, இந்த ஜன்னலை இடிக்கும் போது மருதுதான் நாங்க எல்லாரும் பேசிக்கிட்டோம் அப்படின்னாரு. அதனால அவரு எதுக்கு சொல்லணும்னா ஏஜ் ஆஃப் 92 என்ன பெரிய இது பாருங்க, லைஃப் டைம் இன்ஸ்பிரேஷன் அவர் தான். அந்த அதாவது ஏஜ் ஆஃப் 92லயும் நான் அவரை தூங்கி பார்க்கல. அது நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன், ஒரு நாளும் நான் அவரை தூங்கி பார்க்கல. மத்தியானம் வந்து லென்ஸை வச்சு காலி இருக்கு பாருங்க, அந்த அப்பதான் பிரிண்ட் பண்ணி பிரஸ்ல இருந்து பிரிண்ட் பண்ணி கொடுக்குறாங்க இல்லைங்களா, அந்த காலியை உட்காந்து திருத்திட்டு இருப்பாரு மத்தியானம். அப்படி ஒரு அது வந்து என்ன சொல்லுவாங்க, பெரியார் ஒரு முதலில் தமிழ்நாட்டுக்கு கிடைத்த செல்வம் தான், வெளிச்சம் தான். அந்த வகையில் வந்து இதுவரையில் இருக்கிற குறையை வந்து சொன்னது வரை இதுவரையில் குறை. இனிமே வந்து நண்பர் சொன்னது போல இன்னும் இந்த என்ன சொல்றீங்க நம்மளுடைய பாதையை, தமிழ்நாட்டுடைய பாதையை சமைத்து கொடுத்த மூத்தவர்களை பற்றியெல்லாம் கலாபூர்வமான செயல்பாடுகளும் வர வேண்டும் என்று நம்புகிறேன், வரும் என்று நம்புகிறேன். இன்றைக்கு அது ரொம்ப அவசியமானதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா வந்து ஒரு குறிப்பிட்ட நாளெல்லாம் இந்த மாதிரியான சிறு பத்திரிகை சார்ந்த மிக முக்கியமான பெரிய எழுத்தாளர்கள் அவங்களுக்குள்ளே ஒருத்தர் சரின்னு சொல்ல மாட்டாங்க. அவ்வளவு பெரிய இது இருக்கும். என்ன சொல்றாங்க, அவர் கரெக்ட்னு மாட்டாரு, அவர் இவர் இல்லை, அது நடுவில் நான் வந்து சின்ன உட்காந்துருப்பேன். அப்போ வந்து அடிச்சுக்குவாங்க, ஒருத்தர் இல்லைன்னு அவரை பத்தி சொல்லுவாங்க, இவர் இல்லைன்னு அவரை பத்தி சொல்லுவாங்க. அப்படியான இடத்துலையும் கூட அங்கிருந்து ஆரம்பிச்சா ஒரு குறிப்பிட்ட எழுத்தாளரை அப்பதான் வந்து சமகாலத்துல என்னுடைய ஏஜ்ல ஒரே காலகட்டத்துல எல்லாரும் இப்ப என்கிட்ட வீட்டுக்கெல்லாம் வருவாங்க, இன்க்ளூடிங் இது கோணங்கி தென் ராமகிருஷ்ணன் எல்லாரும். அந்த காலகட்டத்துல ஒரு குறிப்பிட்ட எழுத்தாளரை யுனானிமஸா நான் சொல்றது நான் சொன்ன பாருங்க, 2 பிரிவு இருக்கு. அதாவது மெயின் ஸ்ட்ரீம் பத்திரிகை இருக்கு, சிறு பத்திரிகை இருக்கு. 2க்குள்ளேயும் இருக்கிற இந்த குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஒரு எழுத்தாளரை இவங்க எல்லாருமே
இன்டைரக்டா புஷ் பண்ணி மேல கொண்டாந்து வைக்கிறத நான் நேரடியாக பார்த்தோம். அவங்க எல்லாரும் யாரும் அபிப்பிராயம் இல்லாம ஒரே மாதிரி பேசுவாங்க. அவர் முன்னாடி நிறுத்துவாங்க. குழந்தை ஆரம்பத்துல இருந்தே அவர் முன்னாடி அந்த பையனை நிறுத்துவாங்க, பேசுவாங்க. யாரும் மறுத்து சொல்ல மாட்டாங்க. கூட சிறு பத்திரிகை சம்பந்தப்பட்ட ஆட்களோடு ஒரு நாள்ல காலையில் இருப்பேன். மாலை ஆனந்தவிடன், குங்குமம் போன்ற வந்து மெயின் ஸ்ட்ரீம் பத்திரிகையில வேலை பார்க்கிறவங்களோட நான் இருப்பேன். அதுலயும் வேலை பார்க்கிற ஒரு குறிப்பிட்டவர்கள் இதே போலவே இருப்பாங்க. ஆனா அதுல இருக்க இலக்கியத்தை எதிர்ப்பாங்க, இதுல இருக்க இலக்கியத்தை இவங்க எதிர்ப்பாங்க. 2 பேரும் மாத்தி மாத்தி பேசுவாங்க. அந்த ஒரு ஆளை மட்டும் 2 பேரும் சரின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இன்னைக்கும் வந்து மோசமா வந்து பொது வெளியில எக்ஸ்போஸ் ஆகிற எழுத்தாளர் தான் வந்து நீங்க யாரும் தெரிஞ்சிருப்பீங்க.